பங்குனி மாசத்துல நிறைய முருங்கைக்காய் காய்க்கும். அதனால பாருங்க எங்க மரத்துல எவ்வளவு முருங்கைக்காய் எல்லாத்தையுமே பறிச்சு 2ஆ கட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் பையில வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டுல சமைக்கிற எல்லாத்துலயுமே முருங்கைக்காய் போட்டுறது, முருங்கைக்காய் போட்டு குழம்பு, முருங்கைக்காய்ல கூட்டு, அப்புறம் முருங்கைக்காய் சாதம். நிறைய முருங்கைக்காய் பறிக்கிற அன்னைக்கு அதோட சத பகுதியை மட்டும் எடுத்து ஒரு கிரேவி மாதிரி வச்சிருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட செமையா இருக்கும். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வெயில் கொளுத்தி எடுக்குது. அன்னைக்கு வீட்டில் தர்பூசணி வாங்கியிருந்தாங்க. வெயிலுக்கு அதுக்கு நம்ம தர்பூசணி சாப்பிட்றப்ப நல்லா இருந்தது. இந்த பழம் ரொம்ப டேஸ்டாகவும் இருந்துச்சு. சின்ன வயசுல இது மாதிரி பழங்கள்லாம் சாப்பிட்றப்ப தெரியாம இந்த விதையை முழுங்கிட்டோம்னா போச்சு வயிற்றுக்குள்ள மரம் முளைச்சிடும் அப்படின்னு சொல்லிலாம் பயமுறுத்தி வைப்பாங்க. அப்படிலாம் மரம் முளைச்சிருச்சுன்னா என்னடா பண்றதுன்ட்டு யோசித்தெல்லாம் அழுகெல்லாம் செஞ்சிருக்கேன். அதெல்லாம் யோசித்து பார்க்குறப்ப சிரிப்பா இருக்கு. இப்படிலாம் யோசித்திருக்கோமேடா அப்படின்ட்டு. இப்போ அந்த விதை தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு காய வச்சு பேக் பண்ணி விற்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. தர்பூசணி நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்றப்ப அந்த விதை அதே போல் அந்த வெள்ளையா இருக்கிறத சேர்த்து சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதா. நெக்ஸ்ட் டைம் லீவ்ல சந்திக்கலாம்.